உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களும் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க நம்ம உலகத்துல. அந்த பாம்பு கிட்டத்தட்ட 100 மனுஷங்களை 2 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு பெருசா இருந்துச்சாங்க. இந்த பாம்பு எங்க வாழ்ந்துட்டு இருந்துச்சு, இதனால என்னென்ன ஆபத்துலாம் வரப்போகுது, இது எல்லாத்த பத்தியும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாம்போட பேரு டைட்டனோபாங்க. இது எங்க வாழ்ந்துச்சுன்னா கொலம்பியா நாட்டுல, அதாவது சவுத் அமெரிக்கா இருக்குல்லங்க, அங்க இருக்கிற கொலம்பியா நாட்டுல வாழ்ந்துச்சு. இந்த பாம்போட நீளம் கிட்டத்தட்ட 20 ட்ரெயினை ஒன்னா கனெக்ட் பண்ணா எவ்வளவு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசா இருக்குமாங்க இந்த பாம்பு. இப்ப நான் சொன்ன சைஸை விடவும் பெருசா இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த பாம்பு யானை முதல்ல இதை விட ரொம்ப வலிமை வாய்ந்ததுங்க. இந்த டைட்டனோபா பாம்பால முதல்ல கண்ணிமைக்கும் நொடிக்குள்ள கொன்னு சாப்பிட முடியுமாங்க. இந்த பாம்பு இந்த ஏரியா தான் நம்ம சாப்பிட போறோம்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை கண்டிப்பா கொன்னு சாப்பிட்டுருமாங்க. அது எந்த மிருகமா இருந்தாலும் சரி. அதுக்கான உடல் வலிமையும் உடல் அகலமும் அதுகிட்ட இருக்குங்க. இப்ப நம்ம வச்சிருக்க நவீன ஆயுதத்தாலேயோ இதை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த அளவுக்கு இது வலிமை வாய்ந்தது. நம்ம லிவியத்தானுக்கே டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாம்பு எப்போதுமே சதுப்பு நிலத்துல தாங்க வாழும். இந்த பாம்பு முதலையை தாக்கி சாப்பிடும்போது மற்ற முதலைங்க இதை தாக்க வருவாங்க. அப்ப அந்த முதலைகளையும் கொண்டு இது சாப்பிடுவாங்க. இந்த பாம்பு நினைச்சிச்சுன்னா ஒரு காட்டுல உள்ள அனைத்து மிருகங்களையும் சாப்பிட்டு தீத்துருமாங்க. அந்த உணவு கூட அதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். இந்த பாம்பு இப்ப கூட ஆழ்கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கதா ஒரு சில சயின்டிஸ்ட் நம்புறாங்க. டைனோசரோட சேர்ந்து இந்த பாம்பு அழிஞ்சிட்டு தான் நமக்கு வரலாறு சொல்லுதுங்க. இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே விண்வெளியில என்னென்ன இருக்கு அப்படின்றத நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஆழ்கடல் என்ன இருக்குன்னு ஒரு துளி கூட கண்டுபிடிக்கலங்க. இந்த பாம்பு வாழ்ந்ததுக்கான ஆதாரமா அதோட எலும்புகள் கூட இப்ப கொலம்பியால கிடைச்சிருக்குங்க. பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பாம்பை கண்டா உலகமே நடுங்குங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப வலிமை வாய்ந்தது, பெருசும் கூட. நீங்க இந்த கொடூரமான பாம்பை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.